Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பெஷலான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல். உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர் தமுல்ல ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பானகமோ மல்டி ஸ்டோர் பிரான்ச்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதோட நம்மடகாவத்தை ஜவுஃபர் ஸ்டோர்ஸில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். நட்டெல்லா அப்படின்றது வந்துட்டு என் புள்ளைகளுக்கு சரியான விருப்பம். ஃபோனில் என்ன சரி வீடியோஸ் பார்த்துட்டாலும் எங்களுக்கு வாங்கித்தாங்க, அப்படி இல்லாட்டி செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சரி மிச்ச நாளை கொறுக்க வந்துட்டு வீட்டிலே நட்டெல்லாம் செஞ்சு பானம் செஞ்சு பூசி கொடுப்பேன். அப்போ இன்றைக்கு வந்துட்டு செய்யக்கலை தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். உங்களோட ரெசிப்பியை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக இந்த பான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களோட ஒரு பான் ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பான் ரெசிப்பியும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஈஸ்ட், அதுக்கு பிறகு சீனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெதுப்பான பால் இருக்குது இல்லையா, கையை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூடு பொறுக்கேலுமான வெதுப்பான பால் இப்படி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாலுக்கு பதிலாக உங்களுக்கு பாதி பால், அதுக்கப்புறம் பாதி தண்ணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா பொங்கி வரும். அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருவேன். நான் இன்றைக்கு இந்த பான் செய்கிறதுக்கு ஆட்டாமா தான் எடுத்துக்கிறேன். அதிலே கொஞ்சம் மைதாமா கலந்து எடுப்பேன். உங்களுக்கு முழுக்கவே மைதாமா மட்டும் யூஸ் பண்ணி இந்த பான் செஞ்சுக்கலாம். மைதாமா கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாண்ட டெக்ஸ்டர் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நல்லா வரும். அதை சுட்டி கொஞ்சமாக சேர்த்து எடுத்துருவேன். அடுத்ததாக ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துடுவேன். த ஷெரின்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்தே என்னை வந்துட்டு கண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேஜை தான் நான் இப்போ வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டிக்கிறேன். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு கேர்ள் கிட்ஸ்வேயாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுல வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறது தான். நீங்கள் வந்துட்டு ரீசெண்டாக பார்க்குற என்ன சரி இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் இல்லாட்டி யூடியூப் ஆகட்டும், என்ன சரி ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு விருப்பமான என்ன சரி ஒரு டிசைனை கொடுத்து இவங்கள்ட்ட கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னால் இவங்க வந்துட்டு அதை மாதிரி பண்ணி தரத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறாங்க. அப்போ இன்ஷால்லா உங்களுக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோதான் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எங்களுக்கு அவைலபிள் ஆயிருந்தாலும் கடைகளில் பிள்ளைக்கு வந்துட்டு சூட் ஆகிற மாதிரி எங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படி தேடுற மாதிரி கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஸ்பெஷலாக என் மகளுக்கே அப்படி தான். நான் எவ்வளோதான் ட்ரெஸ்ஸஸ் உள்ளுக்கு தேடினாலும் வந்துட்டு எனக்கு விருப்பமாக அப்படி சூட் ஆகிற மாதிரி கிடைக்கிறது வந்துட்டு அரிது தான். டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எடுத்துக்கேலும் மைக்கும். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்துட்டு பொம்பளை பிள்ளைகள் ஈக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் மிச்சம் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோட இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலே விளங்கும். அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகிக்குது இல்லையா, ரெடிமேடாக செஞ்ச மாதிரி நல்ல ஒரு ரீசனபிளான விலைக்கு வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கேலும் மைக்கும். அப்போ நான் இந்த தந்திக்கிற நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலும். இப்போ ரீசெண்டாக இவங்க வந்துட்டு மதர் அண்ட் டாட்டர் காம்போ வந்துட்டு செஞ்சுட்டிருக்கிறதாகவும் அதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 to 10 நாளைக்கு முன்னுக்கே இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பக்காவாக இவங்க பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தருவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அப்போ அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இவங்களோட இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷால்லா ஆர்டர் கொடுக்கலுமாய்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகிக்கும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு முட்டை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஈஸ்ட் வந்துட்டு நல்லா புதிய ஈஸ்ட் ஆயிக்கணும் எப்போவுமே பான் செய்கிற அப்படின்னு சொன்னால். அப்போ தான் பான் வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக அப்படி நல்லா டெக்ஸ்டரில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கிடைக்காது. அது சுட்டி தான் ஈஸ்ட்டை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஆக்டிவேட் பண்ணி எடுக்கணும்.
அதுக்கப்புறம் நாங்கள் கலந்து வச்சு இந்த மாய்க்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இப்படி ஒட்டும் தன்மையுள்ளதாக கலந்து எடுத்துடணும். பெசைய தேவையில்ல, லேசாக கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் தொளிச்சிட்டு நல்லா இப்படி இழுத்து பெசைகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மேல் துண்டு நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும், அப்படி இல்லாட்டி இந்த ஒட்டும் தன்மை நல்லா குறைஞ்சி கையில் ஒட்டாமைக்கிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடணும். ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேல் துண்டு வந்துட்டு இப்படி ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், மேல் துண்டு ஒட்டாமல் இப்படி நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கு பிறகு மிச்சம் தேவையில்ல. இது ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஊற வச்சிடணும். அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 15 நிமிஷத்தில் வந்துட்டு எங்களுக்கு பான் செய்யலும். இப்போ நீங்கள் பான் செய்ய போகிற அந்த லோஃப் பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த பேனில் வந்துட்டு தான் நீங்கள் பான் செய்யணும். அப்போ தான் அந்த ஷேப் சரியாக கிடைக்கும். அதை வந்துட்டு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் பூசி க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேண்டை நீட்டத்துக்கு வந்துட்டு மாவை லேசாக தட்டி எடுத்துடணும். மிச்சம் அழுத்தம் கொடுக்காமல் தட்டிட்டு நான் காட்டுற மாதிரி இறுக்கமாக சுற்றிக்கணும். நல்லா இறுக்கமாக சுற்றணும். அப்போ அந்த விளிம்பிக்குது இல்லையா, அதை வந்துட்டு இப்படி நல்லா ஒட்டி விட்டுறணும். ஒட்டிட்டு அந்த பேனில் இதை வச்சுட்டு இப்போ தான் நீங்கள் இதை வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி இந்த பேனுக்கு வெளியே பொங்கி வரும். மிச்சமும் பொங்க விடப்படாது. ஒரு 30 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வரும். கட்டாயமாக நீங்கள் இதை பொங்க வைக்கல, ஒரு பிளாஸ்டிக் ரேப் அப்படி இல்லாட்டி ஒரு லஞ்ச் ஷீட் பேப்பருக்கு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை பூசிட்டு மூடி வைங்க. அப்போ வந்துட்டு பான் பொங்கினதுக்கு பிறகு அதை கலட்டுறதுக்கு வந்துட்டு லேசாய்க்கும். எனக்கு அது ஷூட் ஆகிப்பட்டில்லை. அப்போ நீங்கள் கட்டாயமாக அந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடி ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா பேனுக்கு வெளியே அப்படியே பொங்கி வந்திக்கும். அப்போ உங்களுக்கு அப்படியே எடுத்து பேக் பண்ணிடலாம். முப்பது நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திக்குது பாருங்கள் பேன்லேருந்து வெளியே. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி தான் ப்ரெஷ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேணுமெண்டா மில்க் வாஷ் அந்த மாதிரி பண்ணிக்கலும். எக் வாஷ் எல்லாம் பண்ண தேவையில்ல. இது வந்துட்டு கலர் சும்மாவே வந்துடும். இப்போ அவனை 180 பாகை செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு மிடில் ரேக்கில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களோட பான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும். அந்த நேரத்துக்கு வந்துட்டு மேல் துண்டு நல்லாவே கருகுது அப்படின்னு சொன்னால் மட்டும் ஒரு ஃபாயில் பேப்பரை மேலால் அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்து வந்துடும். ஏன்டா மேலால் கருகிட்டு அப்படின்றதுக்காக வெந்துட்டு அப்படின்ட்டு அந்த டைமுக்கு முந்தி இறக்கிற வானம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபாயில் பேப்பரை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கண்டா சரியாக வரும். அப்போ அந்த பானை வந்துட்டு உடனே நாங்கள் அப்படியே பேன்லேருந்து வெளியே வச்சுட்டு அப்படியே ஆரங்காட்டியும் விட்டுறணும். ஏன்டா ஆறுனத்துக்கு பிறகு தான் பானை எப்போவுமே நாங்கள் ஸ்லைஸ் பண்ணணும். அதுக்கிடையில் இந்த நட்டெல்லா செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சீனியை இப்படி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி சிவப்பு சீனி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு வெள்ளை சீனி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா பவுடர் ஆயினத்துக்கு பிறகு அதிலே கொஞ்சம் இந்த ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர் இருக்குது இல்லையா, அதையும் போட்டு ரெண்டையும் ஒரு சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு எங்களுக்கு போட்டு வேறையாக அப்படி எடுத்து வச்சிடலாம் பின்னுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கிடையில் இந்த பாதம் கொட்டைக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு பேனில் 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்ல ஒரு கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இப்படி வறுத்து எடுத்துடணும். வறுத்து அது நல்லா ஆறினத்துக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைக்கணும். இது அரைக்கிற அந்த ப்ரொசஸ் தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். நீங்கள் அரைக்க வந்துட்டு அதுலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் இந்த மிக்ஸி சூடாகக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இதை அரைச்செடுக்கணும். அப்போ இந்த ப்ரொசஸ் தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். ஏன்டா மிக்ஸி சூடாகும் இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இப்படி நல்லா கிளறி இதை அரைச்செடுத்துடணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா இப்படி பேஸ்ட் ஆயினத்துக்கு பிறகு தான் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச சீனி கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இடையில வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை அரைச்செடுத்துடணும். இடையில வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க.
இப்போ நான் காட்டின அந்த கன்சிஸ்டன்சி வாரத்துக்கு எனக்கு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. அப்போ உங்களுக்கு எண்ணெய் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி நெய்யை நல்லா உருக்கிட்டு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலும். எண்ணெய் சேர்க்குறேன்டா கட்டாயமாக இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறம் மனம் இல்லாத ஆயில் அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி நல்ல ஒரு அந்த நட்டெல்லா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு போகிறோம். இது எங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான பொட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிழமை வரைக்கும் உங்களுக்கு வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம். இன்னும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணுற அந்த கரண்டியும் வந்துட்டு நல்லா காஞ்ச கரண்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டு வைக்கிற இந்த பொட்டிலுமே நல்லா சுத்தமான பொட்டில் வைக்கணும். அப்போ இது அப்புறம் நட்டெல்லாம் நிறைய விலை கொடுத்து கடையில் வாங்காமல் சுத்தமாக வீட்டிலே ஆரோக்கியமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலும். உண்மையாக இந்த நட்டெல்லாம் வந்துட்டு அந்த ஹேசல் நட் போட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் ஸ்ரீலங்காவில் கிடைக்கிறதுன்றது வந்துட்டு மிச்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதாம் கொட்டை, அப்படி இல்லாட்டி ரட்டை கஜு, அப்படி இல்லாட்டி இந்த கஜு கொட்டை இது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு இந்த மாதிரியே செஞ்சுக்கலும். டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கூட நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பேக் பண்ணி எடுத்த ப்ரெட்டில் இதை பிள்ளைகளுக்கு பூசி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பானை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணக்கல எப்போவுமே நல்ல ஒரு கூர்மையான ஒரு பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த பானுக்கே உள்ள கத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணினீங்கன்னா அழகாக ஸ்லைஸ் பண்ணிலும். எப்போவுமே பான் வந்துட்டு நல்லா சூடாறினத்துக்கு பிறவே நீங்கள் கட் பண்ணிக்கணும். எப்போவுமே இல்லாட்டியும் எப்போவாலும் ஒருக்கா பிள்ளைகளுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்ற டைமில் வந்துட்டு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பான், இந்த நட்டெல்லாம் அந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாகவும் மிகும். பிள்ளைகளும் வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.